எப்போவுமே நம்ம தெய்வத்தை எந்த தெய்வமாக இருந்தாலும் மனசார நம்ம வேண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளிப்பாடு கண்டிப்பாக எதமாவது ஒரு மூலியமாவது நமக்கு காமிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிவபெருமானை நல்லா வேண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோவில் போகும்போது அந்த ஆட்டோவில் சிவபெருமானோட ஃபோட்டோவோ இல்லை சிலையோ வச்சுருக்கோம். அதே மாதிரி முருகப்பெருமானை நல்லா வேண்டிகிட்டு இருக்கோம்னா பக்கத்தில் யாராவது கோவிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுப்பா. அப்படி இல்லாட்டி முருகப்பெருமானம் ஃபோட்டோவை நம்ம எங்கேயாவது பார்ப்போம். இல்லை முருகப்பெருமான் படமே இது சீரியல்லையோ டிவிலேயோ நமக்கு அதில் ஒளிபரப்பாகும். அந்த மாதிரி நம்ம மனசார நம்ம வேண்டின்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி காரியங்கள் கண்டிப்பாக நமது கண்ணுக்கு தென்படும். அந்த மாதிரி தென்பட்டதுன்னா நம்மளுடைய வேண்டுதலை அவர் ஏற்றுட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியை உண்டாக்கிக்கலாம். அப்போ வந்துட்டு ஒன்றுமே தெரியலன்னா என்னை பார்க்கவே இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி வருத்தப்பட வேண்டாம். இதை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு வாழ்க்கையில். ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்ம சந்தோஷங்களை நம்மளாயிட்டு அதை கொண்டு வந்து தெய்வம் நம்மள்கிட்ட இருக்குது